ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் பாதி நாள்லே என் அண்ணன் வந்து என்ன ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். என்ன பாதி நாள்லே வந்துட்ட அப்படின்னு நான் கேட்டேன். எதுவும் சொல்லாமலே ஒரு வார்னிங் கொடுக்காமலே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. அப்போ வீட்டுக்கு போனோடனே அம்மா அப்பா எல்லாம் டிவி முன்னாடி உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன எல்லாரும் ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம ஏரியால கரெக்டா இன்னும் ஃபியூ ஹவர்ஸ்ல ஒரு டொர்னேடோ வரப்போகுது, சோ அது நம்ம வீட்டுக்கு நேரா வருது, நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நிறைய பேர் கால் பண்ணியும் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுடைய வீடு பக்கத்துல தான் அது வருது, வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விண்டோ இல்லாத ஒரு ரூம்குள்ள நீங்க போய் பாதுகாப்பா இருங்க, எல்லாரும் பயங்கர ஹை ஸ்பீட்ல வேற வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எங்கேயும் எஸ்கேப்பும் ஆக முடியாது, ஏன்னா அந்த ஏரியா கரெக்டா வருது. நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நாங்க அந்த நேரத்துல எல்லாரும் அப்படியே அந்த ஹால் முன்னாடி இந்த நியூஸ் மியூட் பண்ணிட்டு அப்படியே முட்டி போட்டு ஜோம் பண்ணோம். நாங்க சாமி உமக்கு தெரியும் எப்படி இந்த டொர்னேடோ வரப்போகுதுன்னு தெரியும், நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல, பட் நாங்கள் உம்முடைய நாமத்துல செட்டியின் கீழ் நாங்கள் மறைந்திருக்கிறோம் சுவாமி, உமக்கு என்ன சித்தமோ அதை நீர் செய்யும் சுவாமி, எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு பாடல்கள் பாடி நாங்க ஜெபித்து கொண்டே இருந்தோம். கரெக்டா டொர்னேடோ ரொம்ப க்ளோசர் அண்ட் க்ளோசரா வரும்போது அதை அப்படியே நாங்க நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க வீடு இருக்கிற ஏரியால கரெக்டா அந்த டொர்னேடோ ரெண்டா ஸ்பிளிட் ஆகி ரெண்டு டைரக்ஷன்ல அப்படி போச்சு. எங்களுக்கு அது எப்படி நடந்துச்சு அப்படின்னே தெரியல, அது ஹியூமன்லி பாசிபிளும் கிடையாது, அது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். நாங்க அதை கண்ணால டிவில பார்த்துட்டு இருந்தோம், லைவா எப்படி ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொண்டார் அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம், ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரு, அவருடைய நாமம் எங்க வீட்டுல இருக்குது, எங்களோட நெத்தியில இருக்குது, எந்த தீங்கும் எங்களை தொடக்கூட முடியாது அப்படின்ட்டு நாங்க அது அன்றைக்கு உணர்ந்தோம். ஆண்டவருடைய சேவை செய்துட்டு இருக்கிறோம், ஆண்டவர் எந்த தீங்கும் எங்களை அணுக விடமாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அன்றைக்கு இருந்துச்சு.